சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ விஷயம் கேள்விப்பட்டீங்களா? என்ன ப்ரோ, என்னாச்சு? அந்த லாக்அப் டெத் அஜித் குமார். அடா, ஆமா 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 ப்ரோ. ரொம்ப நினைச்சாலே மன உளைச்சலா இருக்குது. சரி, ஏன் ப்ரோ அப்படி எல்லாமே பண்றாங்க? என்ன காரணம்? எனக்கு என்ன புரியலன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஆயிருக்குது. அது எப்படி ப்ரோ திரும்ப நடக்குது? எப்படி அவ்வளவு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லாம நடந்துட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல? அதே சந்தேகம் தான் எனக்கு. என்ன சொல்றது, இல்ல அவர் திருடி இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. திருட்டு கேஸ் தானே ப்ரோ பண்ணும். லாக்அப் டெத்ன்ற அளவுக்கு இப்ப தொடர்ந்து நடக்கிற மாதிரி ஆயிடுச்சுல ப்ரோ நம்ம தமிழ்நாட்டுல. இன்னும் இதுக்கப்புறம் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு தெரியல. ஐயா முதல்வர் ஸ்டாலின் ஐயா தான் பார்த்து இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொண்டாடணும். நம்ம சரி, அந்த ஆட்சியில் இப்படின்னா இப்பவும் அப்படிதான் இருக்குது. நம்ம என்ன ப்ரோ பேசி என்ன பண்றது சொல்லுங்க. எனக்கு விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்தே ஒரு மாதிரி மன உளைச்சலாவே இருக்குது. அதே மன உளைச்சல் தான். உங்ககிட்ட பேசி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்னு ஃபோன் பண்ணேன். நான் இது ஸ்டேட்டஸ் போட்டேன், ஸ்டோரி போட்டேன், அது எல்லாமே ரைட் ப்ரோ. ஆனா அதனால இங்க ஒரு மாற்றம் வந்துரும் நம்ம நம்ப முடியாதுல்ல. என்ன நம்மள மாதிரி ஒரு 10 பேர் ஸ்டேட்டஸ் போடுவான். அது இது எப்படி மேலிடத்துக்கு எப்படி நம்ம புரிய வைக்கிறது என்னன்னு தெரியலையா ப்ரோ. நம்ம வந்து சாதாரண மக்கள் அவரு திருடினாருங்கிறது கூட தெரியல. திருடினாரா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் இல்லைங்கிற மாதிரி தான். இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா, எப்படி திருடி இருந்தாலுமே இது திருட்டு கேஸ்ல தானே ப்ரோ வரும். லாக்அப் டெத்ன்ற அளவுக்கு இது எப்படி போச்சு அதுதான் புரியல எனக்கு. அதுதான் ப்ரோ ஏத்துக்க முடியாத ஒண்ணு. அது எல்லா மனிதனுக்குமே நாளைக்கு இதே தானே எல்லாத்துக்குமே நிலைமை. இல்ல, அதுல ஒரு போலீஸ்காரர் சூசைட் பண்ணிட்டதா கேள்விப்பட்டேன். உண்மையா போய் அபிஷியல் நியூஸ் வரல. அது என்னன்னு தெரியல. இனி இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல எத்தனை லாக்அப் டெத் இது மாதிரி நடக்கும்ன்றதான் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். இது ஏன் இதுக்கு ஒரு முடிவே இல்லாத மாதிரி இருக்கு பாத்தீங்களா? அதாவது ஆனா கண்டிப்பா இது முதலமைச்சர் ஐயா நினைச்சா இதுக்கு ஒரு முடிவு கொண்டாடலாம். யாரா இருந்தாலுமே இதே நிலைமை தானே. விசாரணைன்னு கூட்டிட்டு போயிட்டு இப்படி பண்ணா அது வந்து நாளைக்கு நமக்குமே கண்டிப்பா அவரு காதுக்கெல்லாம் வந்து எப்பவோ விஷயம் போயிருக்கும் ப்ரோ. இனி இதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கதான் வெயிட்டிங். புரியுதுங்களா? ஏன் சொல்றாங்களே, நம்ம சாதாரண மக்கள் நம்ம பேசிட்டு இது கடந்துதான் போக முடியும். நம்ம வந்து காவலாளினா நம்ம வீட்டுல ஒரு நண்பன் அப்படிங்கிற மாதிரிதான். நாம ஒரு பிரச்சனைனா உடனே ஒரு உண்மையை சொல்லணும்னா, நம்ம வீட்லயே ஒருத்தருக்கு நடந்தாலுமே நம்ம மேற்கொண்டு எதுவும் பண்ண முடியாதுன்ற என்ன சொல்றீங்க நீங்க? அது உண்மைதான் ப்ரோ. இல்ல காவலாளினா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம வீட்டுல ஒருத்தங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒரு சில காவலாளிகள் அப்படிதான் நம்ம வீட்டுல ஒருத்தங்க மாதிரிதான் நம்ம கிட்டயும் பழகுறாங்க. ஆனா இந்த ஒரு சிலர் இந்த கோவத்துல பண்றது இப்ப எவ்வளவு கோவம்னால வந்து கொலை பண்ணலாமா ப்ரோ ஒரு போலீஸ்? நீங்க யோசிச்சு பாருங்க. அது எந்த வகையிலும் நியாயமே கிடையாது ப்ரோ. கிடையாது. கண்டிப்பா முதல்வருக்கு வந்து இந்த விஷயம் எப்பவோ போயிருக்கும். இதுக்கப்புறம் அவர் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாரு அப்படின்றதான் பார்க்க வெயிட்டிங். இன்னொன்னுன்னா, இப்ப ஏதாவது தண்டனை வந்து கொடுத்தாங்க அப்படின்னா, அதாவது இந்த லாக்அப் டெத் பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா, ஹலோ சொல்லுங்க ப்ரோ. தண்டனை ஏதாவது கொடுத்தாங்கன்னா இதை பார்த்து இன்னும் லாக்அப் டெத்தே வந்து இங்க டிஎன்ல நடக்க கூடாதுன்ற அளவுக்கு ஒண்ணு இருந்தாதான் இதுக்கு மேல நடக்காது. என்ன சொல்றீங்க? கண்டிப்பா இதுவும் வந்து ஓகே ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு மேல இடத்துல இருக்கவங்களும் கடந்து போயிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் எத்தனை வேணாலும் நடக்கலாம். இந்த அந்த பீனிக்ஸ் ஜெயராஜ் இதுவே பாத்தீங்கன்னா அது அப்பவே சாத்தான்குளம் வழக்கே பாத்தீங்கன்னா என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் அது என்னாச்சுன்னே தெரியல பெருசா. புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கப்புறம் இவர் வந்து ஐயா முதலமைச்சர் ஐயா வந்து அவங்க குடும்பத்துக்கு அரசு வேலையெல்லாம் வழங்கி இருந்தாரு. அரசு வேலை வழங்குனது அது வந்து நியாயப்படி கொடுத்துதான் ப்ரோ ஆகணும். அது வந்து அந்த காலத்துல இருந்து பண்றாங்க. அது ஓகே, ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா இன்னொன்னு நடந்திருக்கே, அது நடக்காம இருக்கணும்ல. அதுதானே நம்ம இப்ப மெயினா பாக்கணும். இதுக்கப்புறம் எத்தனை நடக்கும்னு சொல்ல. இப்ப நம்மளே வெளியே போறதுக்கு பயமா இருக்கு ப்ரோ. திடீர்னு ஏதாவது இப்ப போலீஸ் எல்லாம் வந்தாங்கன்னா ஏதாவது கேள்வி கேட்டு நம்ம ஏதாவது பதில் சொன்னா உள்ள வச்சு நம்மளை கொன்றுவாங்களோன்னு பயமா இருக்கு. அந்த அளவுக்கு ஆயிருச்சு இல்ல இப்ப. அதுக்குன்னு எல்லா காவல்துறையும் அப்படி கிடையாது. இல்ல ப்ரோ, நானு இல்ல எல்லாத்தையும் சொல்லல. பட் நடக்குதுன்னு நான் சொல்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப இந்த இவங்களுக்கு அஜித் குமாருக்கே நடந்திருக்குன்னு என்ன எதிர்பார்த்தாங்களா? கிடையாதுல்ல. லாக்அப்ல வச்சு முதல்ல என்ன அந்த காரை கொண்டு போய் நிறுத்த சொன்னான் பாத்தீங்களா, அவன் மேலதான் தப்பு. முடிஞ்சா அவன் மேல வழக்கு பதிவு பண்ணணும் ப்ரோ. அஜித் குமாரே உண்மையிலே திருடி இருந்தாலும் அது திருட்டு கேஸ்ல தான் ப்ரோ. ஏன் ப்ரோ பேங்க் ராபரி பண்ணவனே வந்து ஜெயில ஏசி ரூம்ல இருக்கான் ப்ரோ. பல கோடி கொள்ளையடிச்சு பல கோடி பிசினஸ் இது பண்ணவனுங்களே பாத்தீங்கன்னா ஜெயில ஏசி ரூம்ல இருக்கானுங்க ப்ரோ. நல்லா அப்ப சாதாரண மக்கள்னு சொல்லி உன்னால கொல்ல முடியுது.
அது உண்மைதான். ஆனா அந்த காரு கொண்டு போய் நிறுத்த சொன்னான்ல, அது நிறுத்த சொன்னது அவன் தானே, அவன் தப்பு தானே. 10 பவுன் நகை உள்ள இருக்குன்னு இவன் தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு செக்யூரிட்டி கிட்ட நிறுத்த சொல்றான்? இப்படி அவன் முதல்ல அவன் மேல வழக்கு பதிவு பண்ணி அவனை புடிச்சு ஒரு 10-20 வருஷத்துக்கு ஜெயில போடணும் ப்ரோ. ப்ரோ இப்ப நீங்க எப்படி, அதாவது அந்த கார் நிறுத்தவன் மேல தப்பு அப்படின்னு நான் என்ன சொன்னேன், அது நிறுத்தினாலும் ஒண்ணு தப்பு. இப்ப உயிர் போற அளவுக்கு இது ஒரு விஷயமே இல்லைன்னு தான் நான் சொல்றேன். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. நான் என்ன சொல்றேன், சரி ப்ரோ, பெரிய விஷயம் கிடையாது. அஜித் குமார்ன்ற நபர் உண்மையிலேயே திருடி இருந்தாலுமே திருட்டு கேஸ் தான். இங்க காரை நிறுத்த சொன்னது பிரச்சனை கிடையாது, லாரியே நிறுத்த சொல்லியிருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது. உண்மையாவே திருடி இருந்தாலுமே ஜெயில திருட்டு கேஸ் தான் போடணும் ப்ரோ. அது இது லாக்அப் டெத்துன்றதே எப்படின்னு எனக்கு புரியல. அடிச்சு கொல்ற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க? திருட்டு கேஸ் போடு, அவ்வளவுதான். ஏன் எத்தனையோ திருட்டு கேஸ்ல எங்கெங்கயோ மாட்டுறாங்களா? எல்லாருமே செத்துட்டு இருக்காங்க கிடையாது, எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது. ஆனா இதுவுமே நடக்க கூடாது. ஏன் சொல்றேன்னா, நாளைக்கு இது எனக்கும் உங்களுக்கு கூட நடக்கலாம், யாருக்கு வேணா. கண்டிப்பா லாக்அப்ல போடு, பட் லாக்அப் டெத்துன்றது எப்படி பார்த்தாலுமே நியாயமான விஷயமே கிடையாது. ஸோ நான் தான் சொல்றேன் பாருங்க ப்ரோ, நம்ம பேசி பிரயோஜனம் கிடையாது. ஏதோ நம்ம இதுக்கு இந்த இது வேணா யூடியூப்ல போடலாமா? தீர்த்துக்கிறோம். நமக்குமே ஒரு பயம் இருக்குது, வெளியே போனாலும் ஐயோ நம்ம ஏதாவது காவல்துறை எடுத்து பேசிட்டா நமக்கு இந்த நிலைமை. இப்போ நம்ம பேசுறது ஆட்டோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, வேணா யூடியூப்ல போடலாமா? நம்மளால போடுங்க ஒன்னும் தப்பு இல்ல. ஏன்னா நான் என் சேனல்ல போடுற ஒரு 10 பேர் பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதாவது அவேர்னஸ் ஏதாவது இது பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால நான் போடுறேன். ஏன்னா ஸ்டேட்டஸ் ஸ்டோரி என் சைட்ல இருந்து போட்டு தான் இருக்க முடிஞ்ச அளவுக்கு. இது வேணா நம்ம போட்டிருக்கேன், ஆனா மனசு கேட்கல, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். சரி ஓகே ப்ரோ, அப்ப நான் இத வேணா நான் யூடியூப் சேனல்ல போடுறேன். ஒரு 10 பேர் பார்த்தாலும் நம்ம எதுவும் தப்பா பேசல. இல்ல தப்பா பேசல, பட் நியாயத்தை பேச வேண்டியது நம்ம பேசிதான் ப்ரோ ஆகணும். இன்னொன்னு என்னன்னா, முடிந்த அளவுக்கு சோசியல் மீடியால இந்த விஷயத்த பெருசாக்கணும். அதாவது இப்ப இன்னொரு விஷயம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு மக்கள் சோசியல் மீடியால வேற ஒரு விஷயம் ஒண்ணு இல்ல, இப்ப இந்த விஷயம் போயிட்டு இருக்கா, ஒரு பெரிய ஹீரோ படம் வருதுன்னா சோசியல் மீடியா ஃபுல்லா அதை பத்தி பேச இது பண்ணி இது அப்படியே மறந்துடுவாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் மறந்தது இருக்கு. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த 2018 ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த கபாலி படம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஜல்லிக்கட்டு பிரச்சனையை டோட்டலாவே சோசியல் மீடியால விட்டுட்டு கபாலி படத்துக்கு மாறிட்டாங்க. அது இன்னைக்கு வரைக்குமே அது நான் என்ன சொல்றேன்னா, அவ்வளவுதான் பீட்டாவை ஒழிக்கணும்னு போராடிட்டு இருந்தவங்க இந்த கபாலின்னு ஒரு படம், சூப்பர் ஸ்டார் படம் வருதுன்னு சொல்லுவேன். இதுதான் சோசியல் மீடியா பொறுத்தளவுக்கு மக்கள் கிட்ட இருக்க ஒரு இதுவே, புரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி இந்த ஐபிஎலுக்கு முன்னாடி ஏதோ மிகப்பெரிய பிரச்சனை இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு, நான் அதை பத்தி பேசிட்டு இருந்தவங்க ஐபிஎல் வந்துச்சுன்னு அப்படியே ஐபிஎல் சைடு வந்துட்டாங்க, அதை அப்படியே மறைச்சிட்டாங்கன்ற தாண்டி மறந்துடுறாங்க மக்கள். அடுத்து அந்த சர்க்கார் படத்துல வரும்ல, அந்த இது இங்க இது வர்றாங்க, ஸ்டேட்டஸ் போடுறாங்க, ஃபீல் பண்றாங்க, போயிடுறாங்க. அதை தாண்டி நடவடிக்கை போடுவோம், அடுத்து பறந்துருவோம். இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா, நம்மளே கிட்டத்தட்ட அந்த நிலைமையில தான் இருக்கும். அது உண்மைதான். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம பேசுற இந்த ஆடியோ நான் இதுல போடுறேன் ப்ரோ. சரி ப்ரோ, நான் என்னோட யூடியூப் சேனல்ல போடுறேன். ஒரு 10 பேர் பார்த்தாலுமே அவங்களுக்கு பார்த்துட்டு ஒரு ஐடியா வரும். மேபி அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தா அவங்க இதை பத்தி பேசுவாங்க. இந்த விஷயத்த சும்மா இதுக்கப்புறம் ஒரு இந்த மாதிரி நடக்காம நம்ம பாத்துக்கிறோம். நம்மளால ஒரு யூடியூபரா நம்ம முயற்சி நம்ம எடுப்போம். ஓகேங்களா? கண்டிப்பா. சரி ப்ரோ, அப்புறம் வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல ப்ரோ, வேற எதுவும் இல்ல. எனக்கு இந்த விஷயத்துல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நமக்கு சட்டம் தெரிஞ்சிருந்து லா தெரிஞ்சிருந்தா லா படி நம்ம பேசலாம். இப்ப போன்லயே அத நம்ம யூடியூப்ல போட்டா 4 பேருக்கு தெரியும். நம்ம ஒரு சாதாரண மக்கள் ஒரு நம்ம பக்கத்து வீட்டு பையன் இப்படி இறந்துட்டானே அப்படின்ற நிலைமையில தான் நம்ம பாக்குற ஒரு இருக்கோம். லீகலா நமக்கு அந்த அளவுக்கு எதுவும் தெரியாது. அதிர்ச்சி தான் நமக்கு, அதிர்ச்சி இனிமே நடக்காம பாத்துக்கிட்டேன். சொல்ற மாதிரி ரெக்கார்டு நான் போட்டிருக்கேன், நான் போடுறேன் யூடியூப்ல. நம்மளால முடிஞ்சது ஏதோ யூடியூபரா நம்ம ஒரு வீடியோ போடுவோம், அதை பார்த்துட்டு ஒரு 2 பேருக்கு கையில அவங்க ஏதாவது யூடியூப் சேனல் வச்சிருந்து இல்ல நம்ம வீடியோவே நிறைய பேருக்கு ஷேர் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு ஜஸ்டிஸ் போடுங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. நம்ம இதுல பேசி இருந்ததுல நம்ம எதுவுமே தப்பா பேசல, நடைமுறையை தான் பேசியிருக்கிறோம். இன்னொன்னு நடந்த அதிர்ச்சியில தான் பேசியிருக்கோம். கருத்து சுதந்திரம்னு ஒண்ணு இருக்கு, அதை நம்ம பேசிதான் ஆகணும். அதுக்கு நம்ம பயப்பட்டோம்னா இங்க எதுவுமே பேச முடியாது. கரெக்டுங்களா? இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி ஏதோ தவறாவும் பேசல. நான் என்ன சொல்றேன்னா, சில மக்களுக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்தவே தெரியாம இருக்காங்க. அடுத்தடுத்து பேசி ஆடியோ மூலமா நம்ம தெரியப்படுத்துவோம். அது இல்லாம நிறைய அந்த வயசானவங்க இருக்காங்கல்ல, அது என்னோட பர்சனல் ஒண்ணு என்னன்னா, ஒரு பாட்டி நம்ம மாடு போய் அந்த காட்டுல மேய்ஞ்சிருச்சுங்கிறதுக்காக அது போய் நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குது.
உங்களுக்கே தெரியுமே அந்த இடம் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்ட்டு இல்ல டாக் அது நம்ம ஃபவுண்டேஷனுக்காக. அது நம்ம இன்னொரு வீடியோல கூட பேசலாம். இது ரொம்ப பர்சனலா போயிட்டு இருக்கு. சரி நம்ம இந்த வீடியோ ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார், அதனால அத பத்தி பேசி முடிச்சிருவோம். நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. பேசிட்டு நம்ம யூடியூப்ல போடுவோம். முடிஞ்ச அளவுக்கு சோசியல் அவேர்னஸ் நம்ம சைடுல இருந்து என்ன பண்ண முடியுதோ பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. சரி ஓகே ப்ரோ. பாருங்க, நானும் கொஞ்சம் நான் பிஸியா இருக்கேன். சரி ப்ரோ. நீங்க ஒரு ஈவினிங் டைம்ல எனக்கு கூப்பிடுங்க. சரி சரி ஓகே ப்ரோ, வைக்கிறேன். சரி. ஓகே ஓகே, வாழ்க.